ஓகே, ஸோ இன்னைக்கு மேட்ச்க்குள்ள நம்ம போயிடலாம். இன்னைக்கு மேட்ச் வந்து பஞ்சாப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். டெல்லி வந்து கிடைச்ச சான்ஸை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி டெல்லி வந்து சான்ஸை ஒருவேளை அவங்க அன்னைக்கு மிஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இன்னைக்கு மேட்ச் ரொம்ப குரூஷியலான மேட்சாக இருந்திருக்கும். ஆனால் டெல்லி மிஸ் பண்ணனால பஞ்சாப் கொஞ்சம் இதோட இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ப்ரெஷரில் இருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் ஜிடி வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆன பிறகு தோத்துருக்காங்க, ஆர்சிபி குவாலிஃபை ஆன பிறகு தோத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், ரொம்ப ஜாக்கிரதையா விளையாட வேண்டிய டைம். ஸோ ஸ்ரேயஸுடைய கேம் பிளான் என்னவா இருக்கோ அப்படிங்கிறத நம்ம லிவி கிட்ட பேச போறோம். லிவி, ஸோ ஸ்ரேயஸுடைய கேம் பிளான், இவங்களுக்கு வந்து பிளஸ்ஸே வந்து 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிம்ரன் சிங்கும் பிரியன் ஷா, இவங்க 2 பேரை அடிச்சாதான் ரொம்ப பெரிய விக்டரியை நோக்கி பஞ்சாப் போறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது கேப்டன் இன்னிங்ஸ் ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஸோ இன்னைக்கு அவங்களுடைய கேம் பிளான்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நிறைய கேம் பிளான் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ மார்க்கோ ஸ்டைனிஸா இருக்கட்டும், ஜோஷ் இங்கிலீஷா இருக்கட்டும், ஸோ இவங்க திரும்ப டீமுக்குள்ள வந்தனால ஓரளவு பிளேயிங் லெவல்ல நிறைய மாற்றத்தை நம்ம பாக்குறதுக்கான, ஏன்னா அவங்களோட போலிங்குமே ரொம்ப கொஞ்சம் வீக்கரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஹர்தீப் சிங்கை தாண்டி மற்ற யாருமே வந்து பெரிய லெவல்ல இந்த சீசன் ஃபுல்லா செட் ஆகாம இருந்தனால அவங்களோட போலிங்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாரா. ஏன்னா அவங்களோட பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய டீம்ல பாக்குறோம், அந்த டாப் 3 பேட்ஸ்மேன் என்னைக்கு ஆடுறாங்களோ அப்பதான் அவங்க அந்த டீமே வந்து வின் பண்றதை பாக்குறோம். அதே மாதிரிதான் பஞ்சாப், அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பஞ்சாப் லாஸ்ட், அதாவது பஞ்சாப்போ டிசி ஆடின மேட்ச் அன்னைக்கு சஸ்பெண்ட் ஆனாலுமே அவங்களோட ஸ்கோர் 10 ஓவர்ல கிட்டத்தட்ட 120 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ டிசியோட போலிங்கை வந்து இவங்க ஈஸியா ஸ்கோர் பண்றாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ இன்னைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த சிம்ரன் சிங்கா இருக்கட்டும், பிரியன் ஷாரியாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒரு பவர் பிளே வரைக்கும் நின்றுட்டாலே கண்டிப்பா ஒரு 220 to 240 ஸ்கோர் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தொடர்ந்து அவரோட அந்த கேப்டன் இன்னிங்ஸை வந்து ரொம்ப அழகா விளையாடிட்டு வர. அதே மாதிரி மற்ற எந்த டீம்ல இல்லாத மாதிரி இவரோட அந்த போலிங் ஆப்ஷன்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ எப்போ நம்ம எல்லாருமே இந்த டைம்ல வேற போலர் தான் கொண்டு வரான்னு யோசிக்கிறப்போ இவர் மட்டும் மேபி டிஃப்ரெண்டா ஒரு போலர் கொண்டு வந்து விக்கெட் எடுக்கிறத பாக்குறோம். ஸோ அப்புறம் அவரோட அந்த கேப்டன் ரோல் வந்து இந்த வருஷம் நல்லா செட் ஆயிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இவருமே ஒரு பல கோடி கொடுத்து எடுத்த ஒரு பிளேயர். ஸோ இவ்வளோ கோடி, அதாவது கிட்டத்தட்ட 20+ crores கொடுத்து எடுத்த பிளேயர்ல இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர்னா கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே லிவி, ஸோ இப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் டெல்லி டீமில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி டீம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வெளியில் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது டெல்லி டீமில் ஃப்ரீடமாக விளையாடுறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் பட்டாபாக்கியம் படாட்டி லேகியோன்ற மாதிரி விளையாட மாட்டார், கிளாசிக்கலாக தான் விளையாடுவார். அப்படி இருக்கும்போது நம்ம திரும்பவும் ஃப்ரேசர் மாதிரி ஆட்களை கொண்டு வந்து ஏதாவது ட்விஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாமா? ஸோ கண்டிப்பா ஃப்ரேசரை கொண்டு வர மாட்டேன், ஏன்னா ஃப்ரேசர் வந்து திரும்ப ரிட்டர்னே ஆகல. ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த பிளேயிங் 11ல பெரிய சேஞ்ச் அது. ஏன்னா லாஸ்ட் டைம் அக்ஷர் பட்டேல் இன்ஜரி ஃபீவர்ல இருந்தார். ஸோ மேபி இன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் சரியாகி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா டெல்லியுமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான, ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லயே நம்ம பார்த்தோம் அந்த கடைசி 2 ஓவர்னால தான் அவங்க அந்த மேட்சையே வந்து தோக்குறதுக்கான இதுவா நம்ம பார்த்தோம். ஸோ மேபி அந்த தப்ப அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு பண்ண மாட்டாரோ, ஏன்னா போலிங்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர. ஏன்னா சமேராலாம் வந்து போலிங் அதிகமா ரன் கொடுக்குறாரு. ஸோ அவரை மேபி இந்த மேட்ச்ல கொண்டு வராம வேற ஏதாவது ஒரு புது போலிங் அட்டாக், ஏன்னா இன்னையோட அவங்களுக்கு இந்த சீசனே முடியுது. ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், யாரெல்லாம் குவாலிஃபை ஆகலோ அவங்கள வின் பண்ணிட்டே வராங்க, பயங்கரமா டஃப் கொடுத்து. அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு இவங்க ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பஞ்சாப் வின் பண்ணாங்க அப்படின்னா அந்த டாப் 2 ஸ்பாட்ல ஒரு ஸ்பாட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ இன்னைக்கு அவங்களை வின் பண்ண விடாம இவங்க வந்து என்ன ஒரு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போறாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த டீம்லயும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, கேஎல் ராகுல் எப்போ ஆடுறாரோ, நம்ம எப்போ எங்க ஆர்சிபில கோலி ஆடினாதான் அவங்களோட அந்த வின் பர்சன்டேஜ் அதிகமாகுதோ, இங்கேயும் கேஎல் ராகுல் ஆடின மேட்ச் எல்லாமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி பெரிய லெவல்ல யாருமே இந்த டோர்னமெண்ட்ல டிசில நல்லா ஆடினாங்களா அப்படின்னா ஏதோ ஒரு மேட்ச் தான் ஆடினாங்க. ஏன்னா அஸ்டோ சர்மாவா இருக்கட்டும், ஸ்டப்ஸா இருக்கட்டும், ஸோ டுப்ளசிஸ் இந்த சீசன் பெருசா ஆடல, அபிஷேக் போரல் ஒரு 20 ரன் 30 ரன் அடிக்கிற. ஸோ கேஎல் ராகுல் ஆடினா மட்டும்தான் இன்னைக்கு டிசி வின். அதை தாண்டி நம்ம ஒரு நல்ல பிளேயர், நம்ம லாஸ்ட் டைமே பேசணும், விப்ரோஜ் நிஹாம் லாஸ்ட் டைமே போலிங் சூப்பரா போட்டார்.
ஸோ மேபி இன்னைக்கு மேட்ச் அப்பே பார்த்தீங்கன்னா விப்ரோஜும் குல்தீப்பும் நல்லா போட்டாங்க அப்படின்னா இவங்களோட வின் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்ல இப்போ என்னுடைய நீங்க மேட்ச் அப்குள்ள வந்துட்டனால நான் கேட்கிறேன், இப்போ வந்து 2 பேர் அங்க ஸ்டாரா ஆடுறாங்க. ஸோ பிரியன்ஷாவோ பிரப் சிம்ரன் சிங்கும் சூப்பரா ஆடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ரேயஸும் 1 டவுன்ல வந்து ஆடும்போது இங்க வந்து மேட்ச் அப்புக்கு எந்த பவுலர் டஃப் கொடுப்பா வாய்ப்பு இருக்கு டெல்லியில? கண்டிப்பா, அதாவது நீங்க இந்த ஓப்பனிங் பேரை வந்து அவுட் ஆகும் அப்படின்னா மேபி எனக்கு தெரிஞ்சு முஸ்தபிர் ரஹீம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மேட்ச் அப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களை இந்த பவர் பிளேலயே தூக்கல அப்படின்னா கண்டிப்பா பஞ்சாப் வந்து ஒரு பெரிய ஸ்கோரை கொண்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ முஸ்தபிர் ரஹீம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அதிகமா அடிச்சு ஆட பாக்குறாங்க. ஸோ இவரோட பாலை பொறுத்த வரைக்கும் நீங்க அடிச்சு ஆடணும்னு பாத்தீங்கன்னா விக்கெட் விடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்லோவா ஸ்விங் போடுவார். ஸோ அந்த மாதிரி போலிங் வந்து நம்மளுக்கு சென்னை லாஸ்ட் டைம் பார்த்தோம் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இன்னைக்கு டிசிக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க முஸ்தபிர் ரஹீம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா விப்ரோஜோ குல்தீப்போ கேம்குள்ள வந்துட்டாங்கன்னா ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் வந்துட்டாங்கன்னா ஸ்பின்னு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து குல்தீப் அண்ட் விப்ரோஜ் நிகம் வந்து முக்கியமான ரோல். ஏன்னா இங்க நீங்க பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னு வந்து டீசெண்டா ஆடுற ஒரு 2 பிளேயர் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் நேஹல் வதேராவும். ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்பின் நல்லா ஆடுறாங்க. அதை தாண்டி எல்லாருமே ஸ்பின்னுக்கு ரொம்ப திணறதை பாக்குறோம். ஸோ இவங்க ஒரு பெரிய கேம் சேஞ்சரா மிடில் ஓவர்ஸ்ல இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து கிங்ஸ்ல வந்து ராகுல் இவங்களெல்லாம் அவுட் பண்ற அளவுக்கு போலிங் டிபார்ட்மெண்ட் வெயிட்டா இருக்கா? ஏன்னா பிளே ஆஃப்குள்ள போறாங்க. பிளே ஆஃப் அளவுக்கு பஞ்சாப் கப்படிக்கிற அளவுக்கு ரொம்ப டஃப்பான டீமா இருக்கணும்னா அவங்களுடைய போலிங் டிபார்ட்மெண்ட்ல என்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சால் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல இந்த சீசன். அப்படி இருக்கும்போது சசாந்த் சிங் வந்து சூப்பரான பினிஷரா இருக்கார், அவர் கை கொடுப்பார் நான் நம்புறேன். அப்படி இருக்கும்போது போலிங்ல யார் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பா? கண்டிப்பா, அதாவது இங்க அவங்களுக்கு வந்து அதிகமான இந்தியன் போலிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறனால மேபி இப்போ கைல் ஜேம்சன் வந்து ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல போலிங் ஆப்ஷனா இருப்பார். ஸோ மேபி ஆனா இங்க என்னன்னா இந்த 4 ஃபாரினர், ஸோ இந்த 4 ஃபாரினர்ல யாரை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா அப்துல் ஒமர்சாய் வந்து ஒரு நல்ல கேம் சேஞ்சரா இருக்கு. சோ லாஸ்ட் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேட்டிங் போலிங்மே டீசென்டா இங்க நம்ம எப்படி நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா ஆடுவார் நினைச்சோமோ அதை இவர் இங்க ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு தான் சொல்லுவோம். சோ ஒமர்சாயை எடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி மார்க்கோ ஜான்சனுமே எப்போ விக்கெட் எடுப்பாருன்னே தெரியாது. சோ இவங்க 2 பேரையும் வச்சுட்டு மேபி இந்த ஜோஷ் இங்கிலீஷ் இல்லைன்னா மார்க்கோ ஸ்டைனிஸ் இந்த 2 பிளேயர்ல தான் யாராவது மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு மார்க்கோ ஸ்டைனிஸ்க்கு பதிலா இவரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களோட போலிங் இன்னும் 1% அதிக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே லிவி, ஸோ இன்னைக்கான எக்ஸ் ஃபேக்டர் யாரா இருப்பா? ஸோ எக்ஸ் ஃபேக்டர்ல வந்து மிக முக்கியமான கிரவுண்டு உடைய கண்டிஷன் பிளஸ் இப்போ வந்து நாக் அவுட்குள்ள போறாங்க. இந்த மேட்ச் கட்டாயம் அவங்க வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஜிடியும் ஆர்சிபியும் அடுத்தடுத்து தோல்வி அப்படின்போது ப்ரெஷர் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற அளவுக்கு யார் எக்ஸ் ஃபேக்டரா இருப்பா? கண்டிப்பா வந்து பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த குவாலிஃபை ஆன டீம் எல்லாம் தோத்துட்டு வர்றதுனால இவர் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கேம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவங்களோட அந்த டாப் 3 பேட்டிங் லைனப் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தாண்டி மேபி அங்க ஒரு சரிவானா பின்னாடி இருக்கிற பிளேயர்ஸை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத இன்னைக்கு யோசித்து கொஞ்சம் புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு அப்செட் பண்ற அளவுக்கு டெல்லியில யார் வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா இங்க டெல்லி வின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பிளேயர் தான். ஸோ கேஎல் ராகுலை தாண்டி எனக்கு தெரிஞ்சு அவங்க வின் பண்ணணும்னா வேற எந்த பிளேயர்ஸுமே அந்த பிளேயிங் லெவல் இல்லாததை நம்ம பாக்குறோம். மேபி இன்னைக்கு கேஎல் ராகுல் வெர்சஸ் ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, சூப்பரான மேட்ச் அப். யாரோட உங்களுடைய வின்னிங் பெர்சன்டேஜ் என்ன லிவி? கண்டிப்பா பஞ்சாபுக்கு தான் வின்னிங் பெர்சன்டேஜ். ஸோ 65-35. இல்ல இன்னைக்கும் நான் வந்து டெல்லி பக்கம் போறேன். இன்னைக்கும் ஒரு அப்செட் இருக்கு, இன்னைக்கும் பயங்கரமான அடி இருக்கு. ஏன்னா ஒரு அடிப்பட்ட சிங்கம் போல அவங்க வந்து வெளியில போயிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தத்துல இன்னைக்கு ஆடுவாங்க. இன்னைக்கு வந்து பஞ்சாபுக்கு ஒரு பெரிய அடி விழும் அப்படின்னு நான் நம்புறேன். மக்கள் என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படிங்கிறத வினோமீட்டர் நம்ம பார்க்க போறோம். ஸோ வினோமீட்டர் மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு என்ன, பஞ்சாப்கா டெல்லிக்கா அப்படிங்கிற வினோமீட்டர் ஓட ஆரம்பிச்சு. ஆனா பஞ்சாப் பக்கம் தான் மக்கள் போயிருக்கிறாங்க. வழக்கமா மக்கள் வந்து யார் ஆன் ரெக்கார்ட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த சைடு தான் போறாங்க. ஆனா டெல்லிக்கு வெறும் 32% தான். நேத்து எஸ்ஆர்ஹெச்க்கு இதே 32
30% தான் இருந்துச்சு. ஆனா அவங்க தான் வின் பண்ணாங்க. மக்களே, இன்னைக்கு நைட் சூப்பரான மேட்ச் இருக்கு, மறக்காம பாருங்க. இத பத்தி நாளைக்கு ரொம்ப விரிவா நம்ம பேச இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. டெஸ்ட் உடைய டீமை இன்னைக்கு 6 மணிக்கு அறிவிக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம டிவில பிரேக்கிங் செய்தியா வரப்போகுது. ப்ரெடிக்ஷனா ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச தகவலை நம்ம சொல்லிட்டோம்.